சிபிஎஸ்இ பள்ளிகளில் 5, 8ஆம் வகுப்பில் மதிப்பெண் குறைந்தால் ஃபெயில். வேலையை காட்டும் ஒன்றிய அரசு. கேள்விக்குறியாகும் மாணவர்களின் எதிர்காலம். 5, 8ஆம் வகுப்பில் மதிப்பெண் குறைந்தால் ஃபெயில் என்ற நடைமுறை சிபிஎஸ்இ பள்ளிகளில் அமலுக்கு வந்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களை ஃபெயில் ஆக்கக்கூடாது என்ற முறை அமலில் இருந்தது. இதைத் தொடர்ந்து ஒன்றிய கல்வி அமைச்சகம் இந்த ஆண்டு ஜனவரி 15 பழைய கட்டாய கல்வி சட்டத்தின் 1638 விதிகளில் இருந்த கட்டாய தேர்ச்சியை திருத்தியது. இது குறித்த கடிதத்தை மார்ச் 18ஆம் தேதி பள்ளிகளுக்கு அனுப்பியது. இந்த ஆண்டு முதல் தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண்கள் பெறாவிட்டால் ஃபெயில் ஆக்க வேண்டும். அதை பெற்றோருக்கு தெரிவித்து ஒப்புதல் பெற வேண்டும் என ஒன்றிய கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. ஆண்டு இறுதி தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டால் மீண்டும் தேர்வு நடத்தி அதில் வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் அமைச்சகம் வலியுறுத்தியது. அதிலும் தேர்ச்சி பெறாத மாணவர்களை அதே வகுப்பில் மீண்டும் படிக்க அனுமதிக்க வேண்டும் என சிபிஎஸ்இ தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் 5, 8ஆம் வகுப்பில் மதிப்பெண் குறைந்தால் ஃபெயில் என்ற நடைமுறை இன்று அமலுக்கு வந்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் இந்த விதி திருத்தப்பட்டது. இதன்படி 3, 5, 8ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் எடுத்தால் ஃபெயில் ஆக்கப்படுவர். குறைந்த மார்க் எடுத்தால் ஃபெயில் ஆக்க சம்மதிக்கிறேன் என பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெறப்பட்டு வருகின்றன. தேசிய கல்விக் கொள்கையின்படி இந்தியை திணிப்பதில் தொடங்கி இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஒன்றிய அரசு ஈடுபட்டு வருகிறது. இதனால் மாணவர்களின் இடைநிற்றல் அதிகமாக வாய்ப்புள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்.